இந்த வாரம் வந்து சந்தைக்கு போகலிங்க. ஏன்னா நான் வந்து சேலம் ஊருக்கு போயிட்டதுனால நேற்று தான் வந்தேன். சரி தக்காளி மட்டும்தான் இருக்குது, தோட்டத்தில் ஏதாவது காய் கீரை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேன். முருங்கை மரம் இருந்துச்சுங்க. அந்த முருங்கை மரம் வந்து வெட்டி விட்டுருந்தோம். ஏன்னா பக்கத்தில் வந்து மகாக்கனி இருக்கிறதுனால அது நல்லா வளரணுங்கிறதுக்காக எந்த டிஸ்டர்பும் இருக்கக்கூடாதுங்கிறனால முருங்கை மரத்தை வந்து கொஞ்சம் வெட்டி விட்டுருந்தோம். ஆனால் கீரை அதில் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. சரி கீரை வந்து பொறிச்சு இன்றைக்கி சமைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி பக்கத்தில் பார்த்திங்கன்னா முருங்கை காய் பார்த்திங்கன்னா நிறைய கொத்து கொத்தாக வச்சுருந்தாங்க. நம்ம தோட்டத்துக்குள்ளேயே வந்து போய் பார்க்காதனால காய் வந்து நிறைய வந்து முத்திருச்சு. நிறைய காய் வந்துட்டு கொத்து கொத்தாக வந்து தொங்குச்சுங்க. கீழேலாம் பார்த்தீங்கன்னா காய் அதுவாக வந்து நிறைய விழுந்துருந்துச்சு. 1 கிலோ முருங்கை விதையோட பார்த்திங்கன்னா 1500 அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ரேட் அவ்வளோ ரேட் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னார். அவங்களும் வந்துட்டு சரி காயெல்லாம் பொறிக்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம். பொறிச்சதில் பார்த்திங்கன்னா பக்கத்துலலாம் போய் தோட்டத்தில் வந்து விழுந்துருச்சுங்க. நம்ம அவுத்தி வெட்டுறதுக்காக தான் இந்த கத்தி வந்து வாங்கியிருந்தோம். ஆனால் இப்போ வந்து இந்த முருங்கைக்காயும் வந்து வெட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கத்தி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. என்ன நம்ம மேலே அண்ணாந்து பார்க்குறதுனால கழுத்து ஷோல்டர் வலி எடுத்துக்குது, கை வலி எடுத்துக்குது. மீதிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு 4-5 முருங்கைக்காய் வந்து பொறிச்சங்க. சரி போதும், வேணும்னு அப்புறமா பொறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு விட்டுட்டோம். காய் வந்து நிறைய வந்து முத்தி போடுறதுனால சரி மரத்துலேயே அப்படியே விட்டுட்டாங்க. சரி அதுவாக வந்து விழுட்டோம் அப்படின்னு நாங்களும் பொறிச்சிட்டு கிளம்பிட்டோங்க. வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்ங்க.